சூரியமாரி சீரியல்ல இப்ப அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து சங்கரபாண்டி வந்து சூப்பரா வந்து உதவி வந்து செய்றாங்க, நம்ம மாரிக்கு. அதனால மாரிக்கு வரக்கூடிய பிரச்சனைய எல்லாத்தையும் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க சங்கரபாண்டி. இது வந்து அவருக்கே தெரியாது. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மித்ரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பூஜை பண்றாங்க. 4 நெளிஞ்சுகிட்டு இருக்கிற பொருள் வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கிது. உடனே வந்து ஒண்ணு ஒண்ணும் வந்து ஒவ்வொரு லைட்ட வந்து உருவாக்குது. சென்டர் பாயிண்ட்ல வந்து கரெக்ட்டா ஒரு நெல்லிக்கனி வந்து அங்க வந்து வந்துருது போல இருக்கு. இந்த நெல்லிக்கனிய பார்த்து சந்தோஷப்படுறாங்க. "மாரி எப்படி இருந்தாலும் இந்த நெல்லிக்கனிய நான் உனக்கு குடுத்துருவேன். குடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்ல வந்து எல்லாரும் கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப, "வளகாப்ப எங்க வச்சுக்கலாம் ஹஸ்பண்ட் சார்?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "வீட்லயே வச்சுக்கலாம். அதுதான் நமக்கும் வசதியா இருக்கும்." அப்படின்னு சூர்யா வந்து சொல்லிடுறாங்க. "அப்படியா ஹஸ்பண்ட் சார்? ரொம்பவே சந்தோஷங்கிற" மாரி மாறி வந்து கேட்குறாங்க. "ஆமா. என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வந்து என்ன நிக்க வச்சிருக்கீங்க. இருங்க, நான் உங்கள உண்டில்லன்னு ஆக்குறேன்." சங்கரபாண்டி வந்து காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "சூர்யா, நீ சொன்னபடியே செஞ்சிரலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த நெல்லிக்கனிய வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கெட்டப்ல போய் குடுத்தா சரி வராது. நம்ப மாரிக்கு உதவுவார்ல சித்தர், அவர் போல மாறிடுவோம்ன்னு சொல்லி, அந்த சித்தர் போல மாறி அப்படியே வந்து வராங்க. இத வந்து ஹாசினி வந்து பாத்துர்றாங்க. சித்தர் வந்திருக்காங்கன்னோனே எல்லாரும் எந்திச்சு நின்னு வாங்கங்கிற மாரி உள்ள வந்து வெல்கம் பண்றாங்க. "மாரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து உன்கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்." "என்ன சாமி? சொல்லுங்க." அப்படின்னு சொன்னோனே, என்ன பாக்குறதுக்காக வந்து மலையிலேருந்து வந்திருந்தாங்க. சில பல சித்தர்கள்லாம். அவங்க எனக்காக வந்து ஸ்பெஷலா ஒரு நெல்லிக்கனிய வந்து குடுத்தாங்க. இதான் அந்த நெல்லிக்கனின்னு கையில வந்து வச்சு காட்டுறாங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க சாதாரணவங்க இல்ல. இந்த நெல்லிக்கனிய சாப்பிட்டா ரொம்பவே வந்து நாள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டோன வந்து எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமா போயிருச்சு. எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. அதுவா தம்பி பல 100 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் சூப்பர்ங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டி. எப்படியாவது இந்த நெல்லிக்கனிய வந்து எடுத்துட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வந்திருக்கிறது மித்ரான்னு யாருக்குமே தெரியல. சித்தர் தான் வந்து வந்திருக்காங்க போல இருக்குன்னு அவர் வந்து தப்பா நினச்சுட்டு இருக்காங்க. என்னது இப்படியெல்லாம் வந்து நடக்குதே! ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். சாமி இது எனக்கு கிடைக்கிறத விட, நீங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்கும் வந்து நீங்க உதவி செய்யலாம்ல. அதனால நீங்களே வந்து எடுத்துக்கங்க. மாரி, நான் உனக்காக வந்து குடுக்கணும். நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற. உன்னோட உள்ளத்துக்காக நான் இது உனக்கு பரிசா வந்து குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் குடுக்குற பரிச வந்து நீ ஏத்துக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, சரி சாமி. இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எப்படி இதெல்லாம் வாங்காம இருக்க முடியும்? "ரொம்பவே நல்லதும்மா" அப்படின்னு சொல்லி, "நலம் உண்டாகட்டும்" அப்படின்னு அவங்க கையில வந்து குடுத்துட்டு, அப்படியே சித்தர் மாட்டுக்கும் எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டு போம்போது நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. இத யாருமே வந்து கவனிக்கல. மாறி வந்து கேட்கறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும், "நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிடுறீங்களாங்கிற" மாரி ஒவ்வொரு தட்டியா வந்து கேட்கறாங்க. எனக்கு வேணாம், எனக்கு வேணாங்கிற மாரி எல்லாருமே சொல்லும்போது, "நீயே சாப்பிடுன்னு" தான் வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து சொல்றாங்க. தாராகிட்டயும், சங்கரபாண்டியன்ட்டயும் மட்டும் கேட்கவே இல்ல. "என்னடா இது! நம்ம 2 பேர்ட்ட மட்டும் எதுவுமே கேட்காம இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, மாரி வந்து கண்ல வந்து ஒத்திக்கிட்டு அத சாப்பிடலான்னு இருக்கிறப்ப, அப்படியே வந்து சங்கரபாண்டி வந்து வேணும்னே ஏதோ ஒரு பொருள வந்து தட்டி விட்டு உடைச்சிடுறாங்க. "என்ன மாரி? ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாரி தெரியுதேன்னு" சொல்லி சங்கரபாண்டி வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அந்த நெல்லிக்கனி மேல ஆசைப்பட்டு, இது மாரி பொருள வந்து உடைக்கிறாங்க போல இருக்கு. "நீ வந்து நாளைக்கு காலையில வெயிட் பண்ணு. என்ன சொல்றீங்க சித்தப்பா? எப்போதும் உனக்கு எது கிடைச்சாலும் சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்ணுவ. அதுக்கப்புறம் காலையில தானே எடுத்து சாப்பிடுவ. இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஆமால்ல, எப்போதும் நீ அப்படித்தானே பண்ணுவ. சங்கரபாண்டி சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ அதே மாரி பண்ணிடு. சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூம்ல வந்து வச்சிடுறாங்க. வச்சோனே ஒரு பக்கம் இந்த நெல்லிக்கனிய வந்து எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து நிக்கிறாங்க. நம்ப சங்கரபாண்டி. உடனே வந்து ஹாசினி வந்து பின்னாடி வந்து முதுகு வந்து தட்டுறாங்க. தட்டும்போது, "சக்கரபாண்டி சித்தப்பா" அப்படின்னு சொல்லி செமையா வந்து கத்துனோனே, "ஏம்மா காது கிட்ட வந்து கத்துற? நீ எதுக்காக இங்க வந்த? அதாவது இந்த நெல்லிக்கனி இங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன்." "சித்தப்பா அது அங்கேயே தான் இருக்கும். நீங்க இப்படி அடிக்கடி இந்த ரூமுக்கு வராம இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது 100% அங்க இருக்கும். பின்ன நான் வந்தா என்ன ஆகும்? அது காணாம போயிடும் சித்தப்பா. ஏன்னா அத நீங்க எடுத்து சாப்ட்டுருவீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அடி பாவி! 1/2 மணி நேரமா போட்ட திட்டத்த, ஒரு நொடியில வந்து கண்டுபிடிச்சிட்டாளே! அப்படியெல்லாம் இல்ல ஹாசினி. நான் வந்து இருக்கான்னு தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். சாமி கும்பிட வந்திருக்கேன். நீங்க சாமி கும்பிட இங்க வந்திருக்கீங்க. சரி சித்தப்பா, நான் வந்து நம்புன மாரியே இருக்கட்டும் நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம். பாவி! எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறா? நம்புற மாரியே இருக்கட்டுமாவா? சரின்னு சொல்லிட்டு சங்கரபாண்டியும், ஹாசினியும் காமெடி பண்ணிட்டு அப்படியே வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. அவங்கவங்க ரூம்குள்ள.
"தாரா சிஸ்டர், இப்ப அந்த நெல்லிக்கனிய நான் தான் சாப்பிட விடாம தடுத்தேன்." "அப்படியா? என்னடா பண்ண?" "நான் தான் அந்த பொருள வேணும்னு தட்டி விட்டேன். அது மட்டும் இல்லாம, நான் அந்த நெல்லிக்கனிய வந்து சாமி ரூம்லேருந்து எடுத்துருவேன்." "என்னடா சொல்ற? நீ அத எடுத்துருவியா?" "ஆமா, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வந்து அந்த நெல்லிக்கனி அங்க இருந்தா தானே, அதனால தான் வந்து நான் எடுக்கிறதுக்காக தான் யோசிச்சு வச்சிருந்தேன்." "சரி, அந்த நெல்லிக்கனிய யார்கிட்ட குடுக்கப் போற?" "எல்லாம் நீங்க தான் சிஸ்டர். இந்த வீட்ல நல்லபடியா வந்து இருக்கணும். உங்களுக்கு கீழ தானே நான் இருக்கேன். அந்த நெல்லிக்கனிய நீங்க சாப்பிடுறது தான் கரெக்ட்டு." "மாரிக்கு என்ன தைரியம் இருக்கும்? எல்லார்ட்டயும் கேட்கிறா. உங்கள்ட்ட கேட்கவே இல்ல. அதனால எங்க அக்காக்காக அந்த பரிச நான் குடுக்கக்கூடாதா?" "சரி சங்கரபாண்டி, உன்னோட நல்ல மனசு எல்லாம் ஓகே புரியுது. ஆனா காலையில எந்திச்சு பார்த்தா, அந்த நெல்லிக்கனி அங்க இருக்காதே! இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதே மாரி சைஸ்ல வந்து ஒரு நெல்லிக்கனிய வெளிய வாங்கிட்டு வந்து, அந்த பூஜை ரூம்ல வச்சுட்டா வேல முடிஞ்சிருச்சு. இந்த நெல்லிக்கனிய நான் உங்ககிட்ட வந்து குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் ஐடியான்னோனே கடைக்கு போய் அதே மாரி வாங்கிட்டு வராங்க. சங்கரபாண்டி ஒரு பக்கம் வந்து மாறி வந்துர்றாங்க மாடிப்படியிலேருந்து. இந்த பக்கம் வந்து சக்கரபாணி வந்து அந்த நெல்லிக்கனிய மாத்தலான்ட்டு இருக்கிறப்ப, "என்ன சித்தப்பா இங்க இருக்கீங்க?" "இல்லம்மா, அது பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் தானே உன்ன அத சாப்பிட வேணான்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது பத்திரமா தானே இருக்கும். நம்ப வீட்ல தான் வந்து இது மாரி தொல்லையெல்லாம் இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிம்மா, நீ என்ன பண்ண போற?" "நான் பூஜை பண்ண போறேன்." அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா நான் போறேன். நீ பார்த்து பூஜை பண்ணுனோனே." அப்படியே சாமி ரூம சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மாறி போனதுக்கப்புறம் திருப்பி மாத்தலான்னு போறப்ப, சங்கரபாண்டி வந்து அப்படியே எடுக்கலான்னு பார்க்குறாங்க. திருப்பி சாமி ரூம்குள்ள போலான்னு இருக்கிறப்ப, ஹாசினி கரெக்ட்டா வந்துர்றாங்க. இவ வேற கரெக்ட்டா வந்துர்றாளேன்னு யோசிக்கிறாங்க.